சாரிம்மா, சாரி. 40 நிமிஷத்துல கட் ஆகிட்டு லைசன்ஸ் வாங்கணும். ஓகே, ஓகே, கவனிங்க. அப்ப நான் முதலாவது சொல்றது என்னது? பழுதுகளோட தாக்கத்தை அளந்தறிவதற்கான பயன்படுத்தப்படுற அலகுகள்னு சொன்னா ரெண்டு அலகுகள் எதுக்கு கொடுப்போம்? ஸ்டாண்டர்ட் நோட்ஸுக்கு. எப்படி இருக்கணும்? தண்டுட ஒவ்வொரு 2 மீட்டர் நீளத்திலையுமே 2 to 6 சென்டிமீட்டர் வரையிலான விட்டம் உள்ள ஒரு கணு இருக்கணும். சரியா? அந்த ஒரு கணுல, சரியா, அடுத்த கணு எப்படி இருக்கணும்னா ரெண்டு கணுக்களுக்கு இடையிலான இடைவெளி 1.5 மீட்டரிலும் குறையாதா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கணு வந்து, ஓகே, கணுக்கள் வந்து அடுத்த கணு எப்படி இருக்கணும்னா அதுக்கு இடையிலான இடைவெளி ஆக குறைஞ்சதுதான் எவ்வளவா இருக்கணும்? 1.5 மீட்டரா இருக்கணும். விளங்குதா? ஃபர்ஸ்ட் கணுக்கள். இந்த கணுக்கள்ன்றது என்னதுன்னாமா, இப்போ ஒரு அரிமர தண்டை நீ இப்படித்தான் இருக்கு. அந்த அரிமரம் நிலத்தோட இணைஞ்சிருக்க நேரம் இப்படித்தானே இருக்கு. இந்த அரிமரத்துல இருந்து இந்த இடத்துல இப்படி கிளைகள் வரும் தெரியுமாமா? ஒரு ஒரு கிளைகள் வரும் தெரியுமா? ஓகேயா? இப்ப நாங்க என்ன செய்வோம்? இந்த அரிமரம் நடுவுல உள்ள அரிமரத்தை மட்டும் வெட்டுறதுக்காக என்ன செய்வோம்? இந்த கிளைகளை வெட்டுவோம் தானே? அப்படி வெட்டுற நேரம் வருது தெரியுமா? அந்த இடத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? கணுக்கள்னு சொல்லுவோம். அப்ப அந்த கணுக்களுக்கு இடையிலான இடைவெளி பாத்தீங்களா இருந்தாமா எப்படியுமே 1.5 மீட்டரை விட குறையக்கூடாது. குறையக்கூடாதுன்னா பக்கத்து பக்கத்துல கணுக்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாம அந்த அரிமரத்துக்கு நாங்க என்ன செய்ய முடியாது? யூனிட்ஸ் கொடுக்க முடியாது. புரியுதா? அலகுகள் கொடுக்க முடியாது. அலகுகள் கொடுத்தா தான் அந்த அரிமரத்தின் விலையை தீர்மானிக்கலாம், டிமாண்டை தீர்மானிக்கலாம். அடுத்தது ஸ்டாண்டர்ட் பென். ஸ்டாண்டர்ட் பென்றது இது இன்னொரு வகையான அலகு. எப்படின்னா இதுக்கு 1 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஒரு அலகு, ஒரு அலகுகள் கொடுக்கறது உண்டு, யூனிட்ஸ். ஸ்டாண்டர்ட் பென்ன்றது தரம் வளைவுகள்னு சொல்லுவோம். இது எப்படின்னா தண்டுண்ட அந்தத்தினது விட்டத்தின் 10% அளவான ஒரு வளைவு உள்ளதாயின் வழங்கப்படும் அலகுகள் ஒன்று. அப்படின்னா தண்டுண்ட அந்தத்தினது விட்டம் அப்படின்னா என்னது? தண்டுண்ட அந்தம்னு சொல்றது இதுதான் தண்டுண்ட அந்தம். அந்தம்னா இந்த இருக்கு, இது ஏ அந்தம், இது பி அந்தம்னு வச்சு. இந்த அந்தத்தின் விட்டம் இருக்குதானே? இந்த அந்தத்தின் விட்டம் இருக்குதானே? விட்டத்தின் 10% ஒரு வளைவு. இப்ப விட்டம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, 100 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோ. 100 சென்டிமீட்டர் இல்ல, ஒரு 50 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோ. இதுல 10% எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர்ல 10% எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். அப்ப அந்த 5 சென்டிமீட்டர்ல ஒரு வளைவு இருக்குதா இருந்தா அப்ப கொடுக்கிற பாயிண்ட் என்ன? யூனிட் எவ்வளவுன்னு கேட்டீங்களா இருந்தா உண்டு. விளங்குதா? வளைவுகள், அந்த தண்டுல ஏற்பட்ட வளைவுகள், இது சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் பெண்ட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தரம் வளைவுகள்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் மெயினான பழுதுகளுக்கு கொடுக்கக்கூடிய அலகுகள். என்னென்ன அலகுகள் கொடுக்கிறோம்? ஒன்னு தரம் மொழிகள், ஸ்டாண்டர்ட் பெண்ட், ஸ்டாண்டர்ட் நாட்ஸ். ஓகேயா? அதே மாதிரி அடுத்தது, அடுத்த யூனிட் என்னது? அரிமரத்தை தரப்படுத்தும் போது கொடுக்கிறது தரம் வளைவுகள். வளைவு ஓகே, ஸ்டாண்டர்ட் பென். ஸ்டாண்டர்ட் பென் என்னது? தண்டுண்ட அந்தத்திட விட்டத்துல எத்தனை வீதத்துல இருக்கணும் ஒரு வளைவு? 10 10 வீதத்திலாக இருக்கணும் ஒரு வளைவு. தரம் மொழிகள்னா என்ன அர்த்தம்? அரிமரத்தண்டுண்ட ஒவ்வொரு 2 மீட்டர் நீளத்துக்கு ஒருக்கா என்ன இருக்கணும்? ஒரு கணு இருக்கணும். அந்த கணுட சைஸ் எவ்வளவு இருக்கணும்? 2 to 6 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டதா இருக்கணும். அந்த கணுக்களுக்கு இடையிலான இடைவெளி எத்தனை மீட்டர் விட குறையாததா இருக்கணும்? 1.5 மீட்டர். விட குறையாததா இருக்கணும். அப்படி இருந்தா எத்தனை அலகுகள் கொடுக்கிறோம்? ரெண்டு 2. ஓகே. அதே வளைவுகள் இருக்கும் போது எத்தனை அலகுகள் கொடுக்கிறோம்? 1. 1. ஒரு அலகுகள். ஓகே, குட். அடுத்தது துளைகள். துளைகளுக்கு நாங்க கொடுக்கிற அலகுகள் பாத்தீங்களா இருந்தா அரை, அரை பாயிண்ட்ஸ், அரை யூனிட்ஸ் தான் கொடுப்போம். துளைகள். துளைகள்ன்றது என்ன அர்த்தம்னா குண்டூசி முனை. திரும்ப சொல்லுங்க. ஸ்டாண்டர்ட் பென். ஸ்டாண்டர்ட் பென்ன்றதுமா தண்டுண்ட அந்தம் இருக்கு தானே? இந்த தண்டுண்ட அந்தத்தில பாத்தீங்களா இருந்தா விட்டத்தை பார்த்து அந்த விட்டத்துல 10% உள்ள அளவு இருக்கு தானே? உதாரணத்துக்கு 50 சென்டிமீட்டர் தண்டுட விட்டம்னு வச்சுக்கோ. அதுல 5 சென்டிமீட்டர் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, வளைவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த தண்டுகள்ல 5 சென்டிமீட்டர்ல ஏதாவது ஒரு வளைவுகள் வந்துச்சுன்னா, அந்த வளைவுகள் இருக்கிற நேரம் அந்த குறிப்பிட்ட இதுக்கு கொடுக்கறது, அந்த அரிமரத்துக்கு கொடுக்கிற அலகுகள் யூனிட் என்னன்னா உண்டு. இப்ப இந்த ஒன்றுன்ற யூனிட் கொடுத்துருந்தாங்களா இருந்தா எங்களுக்கு ஷுவரா தெரியும் என்னது? ஒரு வளைவு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு வளைவு இருக்குதா இருந்தா ஒரு யூனிட் கொடுப்பாங்க. அப்ப இதுல எத்தனை வளைவுகள் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி யூனிட் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. புரியுதா? அப்ப இத்தனை யூனிட் வரும்போது என்ன அர்த்தம்? அந்த குறிப்பிட்ட அரிமரத்தின் டிமாண்ட் போக போக என்ன செஞ்சுட்டு போகும்? குறைஞ்சிட்டே போகும். ஏன்னா இப்படி யூனிட் கொடுக்கும் போது எங்களுக்கு ஷுவரா தெரிஞ்சிடும் என்னன்னா இந்த அரிமரத்துல இத்தனை வளைவுகள் அதிகமா இருக்கு.
அதே மாதிரி 2 யூனிட் படி கொடுக்குறாங்க தானே, என்னது, நாட்ஸ். ஒரு நாட்டுக்கு நாட் எடுத்துக்கிட்டா அந்த நாட்ல இத்தனை குறிப்பிட்ட இது அளவு இருக்கு. அந்த அளவுக்குள்ள இருந்தா இத்தனை யூனிட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு 2 யூனிட் 2 யூனிட் கொடுப்பாங்க. விளங்குதா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த ஸ்டாண்டர்ட் நாட், ஸ்டாண்டர்ட் பெண்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அரிமரத்தை தரப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய யூனிட்ஸ், அலகுகள். விளங்குதா? அரிமரத்துல என்ன பழுதுகள் எவ்வாறு இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்குரிய அலகுகள். அடுத்தது ஸ்டாண்டர்ட் போர்ஸ் அண்ட் ஷார்ட் அண்ட் பின்ஹால்ஸ். அப்படின்னா தமிழ்ல சொல்லுவோம் நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா துளைகள், தரம் துளைகள். மூணாவது என்னது? தரம் துளைகள். அப்ப தரம் துளைகளுக்கு வழங்கக்கூடிய அலகுகள் என்னென்ன? என்ன அலகுகள் வழங்குறோம்? 15 to 30 வரையில் உள்ள சந்தர்ப்பத்துல, இந்த ஊசி அளவு துளைகள் 15 to 30 வரையில் உள்ள சந்தர்ப்பத்தில் அதுக்கு வழங்கப்படுகின்ற அலகுகள் எவ்வளவு? அரை. அந்த பாயிண்ட்ஸ் எவ்வளவு? அரை. இதுதான் பாத்தீங்களா இருந்தா ஒரு அரிமரத்துல பழுதுகள் எவ்வளவு இருக்குதுன்றதை தீர்மானிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய அலகுகள். மொழிகள் இருந்தா 2 அலகு. அதுவும் மொழிகள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு. எப்படி? தண்டுண்ட ஒவ்வொரு 2 மீட்டர் நீளத்திலையும் 2 to 6 சென்டிமீட்டர் வரையிலான மொழிகள் பாத்தீங்கன்னா சரியா இருக்கணும். அந்த மொழிகள் ஒவ்வொரு கணுக்கள், 2 கணுக்களுக்கு இடையில, அந்த மொழிகள் 2 கணுக்களுக்கு இடையில பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கணுக்களுக்கு இடையிலான இடைவெளி 1.5 மீட்டரை விட குறையாம இருக்கணும். அப்படின்னா அந்த மொழிகள் கணுக்கள் பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா, பக்கத்து பக்கத்தில் இல்லாம இருந்தா அதுக்கு 2 அலகுகள் கொடுக்கும். அதே தண்டுண்ட அந்தத்தினது விட்டத்தின் 10 வீதத்தில் அளவிலான ஒரு வளைவு இருந்துச்சுன்னா அதுக்கு 1 பாயிண்ட் கொடுப்போம். அதை விட 10% விட கூடிய அளவுல ஒரு வளைவு இருந்துச்சுன்னா அதை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா டிமாண்ட் என்ன செஞ்சிடும்? அது குறைவா இருக்கும். அதுக்கு எவ்வளவு என்ன செய்யும்? டிமாண்ட் இன்னும் குறையும். 10 சென்டிமீட்டர் 10 வீதத்தை விட வளைவு கூடுதலா இருந்துச்சுன்னு வை. உதாரணத்துக்கு சொல்றேன், 50 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு இது, அதுல வளைவு வரணும் 5 சென்டிமீட்டருக்குள்ள தான் வளைவு வரணும். இது ஒரு 20 சென்டிமீட்டர்ல ஒரு வளைவு ஒண்ணு வந்திருக்கு. அந்த வளைவு அப்படியே உள்நோக்கி வளைஞ்சிருக்கு அந்த அரிமரத்துல. அப்படின்னா அந்த அரிமரத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம்? டிமாண்ட் என்ன நடக்கும்? குறையும். அதே மாதிரி தான் தரம் துளைகள். தரம் துளைகள்னா ஒரு அரிமரத்துல பாத்தீங்கன்னா இத்தனை துளைகள் தான் இருக்கணும். இத்தனை மில்லிமீட்டர் பரப்பளவுக்குள்ள இத்தனை துளைகள் தான் இருக்கணும். பின் ஹால்ஸ், அத்தனை பின் ஹோல்ஸ், குண்டூசி முனை அளவு துளைகள். அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா கட்டாயம் அதுக்கு நாங்க இந்த யூனிட்ஸ் கொடுக்க மாட்டோம். 15 to 30க்குள்ள ஹோல்ஸ் இருந்துச்சா இருந்தா அதுக்கு கொடுப்போம் என்னது? அரை யூனிட் கொடுப்போம். அரை, அரை யூனிட், அரைன்னு சொல்லி கொடுப்போம். சோ இது மறந்துடாது என்னைக்குமே. சரியா? ஓகே. அப்ப தண்டுல காணப்படுற பழுதுகள் நல்லா கவனிச்சுக்கோ. தண்டுல உள்ள பழுதுகள தாக்கத்தை அளந்தறியறதுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய அலகுகள் 3. ஒன்னு தரம் மொழிகள், அடுத்து தரம் வளைவுகள், அடுத்து தரம் துளைகள். தரம் மொழிகளுக்கு கொடுக்கிற அலகு பத்தியா இருந்தா 2 அலகு, தரம் வளைவுக்கு கொடுக்கறது 1 அலகு, அடுத்தது இதுக்கு கொடுக்கறது பின்ஹோல்ஸ் துளைகளுக்கு கொடுக்கறது அரை அலகுகள். மறந்துடாது. அப்ப மேற்படி நாங்க தரப்படுத்தி, இந்த அலகுகள் அடிப்படையில தரப்படுத்தி நியமங்களுக்கு அமைவாக அரிமர குற்றிகளை எவ்வாறு வகைப்படுத்துறோம்? இப்படி 5 வகையா வகைப்படுத்துறோம். ஒன்னு, உயரிய தரமுள்ள அரிமர குற்றின்னு சொல்லி வகைப்படுத்துறோம். எப்படி? ஒன்னு, உயரிய தரமுள்ள அரிமர குற்றி. இது என்னது? ஏ வகுப்பை சார்ந்தது. உயரிய தரமுள்ள அரிமர குற்றி இல நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கிரேடுன்னு சொல்லுவாங்க. இது என்னது? A40 சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது, உயரிய தரமுள்ள அரிமர குற்றி இல நம்பர் 2, செகண்ட் கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஏல செகண்ட் கிரேட். இது எவ்வளவு? 20, A20. அடுத்தது, நியம தரமுள்ள அரிமர குட்டிகள் பின்னு சொல்லி சொல்லுவாங்க. பி, ஸ்டாண்டர்ட் டைப்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. பி. அடுத்தது, அரிமர குற்றி இல நம்பர் 1, இல நம்பர் 2. இதுதான் டவுன் கிரேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா இருக்கிறது சீப்பஸ்ட் கிரேட் உள்ளது இது 2 தான். அரிமர குற்றி இல நம்பர் 1, அடுத்தது அரிமர குற்றி இல நம்பர் 2. இல நம்பர் 1 C20ன்னு சொல்லி சொல்லுவோம். இல நம்பர் 2 C50ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அரிமர குற்றி இல நம்பர் 2 இருக்கு தானே, இதை விட கீழே உள்ளது. எப்படி? இதுக்கும் கீழ்பட்ட அரிமர குற்றிகளை தான் நாங்க எதுக்கு எடுப்போம்? எதுக்கு எடுப்போம்? விறகு வகைக்கு எடுப்போம். மறந்துடாது, விறகு வகைக்கு எடுப்போம். அப்ப அரிமரங்களை தரப்படுத்துற நேரம் எப்படி தரப்படுத்துறாங்க? உயரிய அரிமர மரக்குற்றிகள் இல நம்பர் 1 A40ன்னு சொல்லுவோம்.
உயரிய தரமுள்ள அரிமரக்குற்றிகள் இல நம்பர் 2 A20ன்னு சொல்லுவோம். நியம தரமுள்ள அரிமரக்குற்றிகளை நாங்க பி கிரேடுன்னு சொல்லி சொல்லுவோம். மரக்குற்றிகள் இல நம்பர் 1 பாத்தீங்களா இருந்தா C20ன்னு சொல்லி சொல்லுவோம். மரக்குற்றிகள் இல நம்பர் 2 பாத்தீங்களா இருந்தா C50ன்னு சொல்லி சொல்லுவோம். சோ மறந்துடாத. அப்ப விறகு வகைன்றது எதுக்கு விறகு வகைக்கு எடுக்கிறது என்னது? அரிமரக்குற்றி இல நம்பர், அரிமரக்குற்றிட இலக்கம் நம்பர் 2 விட எப்படி இருக்கணும்? அரிமரக்குற்றிகள் இலக்கம் நம்பர் 2 இருக்கு தானே, 2 விட எப்படி இருக்கு, எப்படிப்பட்டது? கீழ். எஸ், கீழ். கீழ்பட்ட. எஸ், அரிமரக்குற்றி இல நம்பர் 2 விட கீழ்பட்ட மரங்களை தான் நாங்க எதுக்கு எடுக்கிறோம்? விறகு எடுக்கிறோம். இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. அப்ப தயவு செஞ்சு நான் சொல்றேன், ஒரு அரிமரத்தை எவ்வாறு தரப்படுத்துறாங்க, நியமத்தின் அடிப்படையில் எப்படி தரப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. ஓகேயா? 2023 20 பாஸ் பேப்பர் கேள்வி நான் காட்டுறேன் உனக்கு. அடுத்தது, அரிமர தரப்படுத்த அடிப்படையான முறைகள். ஓகே, இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். அரிமரத்தை எப்படி தரப்படுத்த போறோம்? தரப்படுத்த அடிப்படையான முறைகள் என்ன? 3 முறை இருக்கு. முதலாவது பலன் அல்லது விளைச்சல் முறைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஈல்டு மெத்தட். YIE. ஓகே, இதுல மாத்தி கொடுத்துருக்கு, YIELD மெத்தட், ஈல்டு மெத்தட். ஈல்டுனா விளைச்சல்னு சொல்லுவாங்க, பலன் அல்லது விளைச்சல் முறைன்னு சொல்லுவாங்க. 2வது முறை வெட்டல் முறை. 3வது முறை இழுவை முறை. ஓகேயா? சோ இந்த 3 முறையும் தான் அரிமரத்தை தரப்படுத்துறதுக்கு நாங்க யூஸ் பண்ற மெத்தட். முதலாவது விளைச்சல் முறை. இது என்ன விளைச்சல் முறை என்றா, ஒரு அரிமரத்தை நீ அறுவடை செஞ்ச பிறகு அதுல பழுதுகள் இன்றி நல்ல நிலையுள்ள அரிமர கனவளவு எவ்வளவு என்பதே இந்த பலன் விளைச்சல் முறைய சொல்றாங்க. அதாவது ஒரு அரிமர குற்றியில கனவளவுல எத்தனை சதவீதமான அரிமரம் அதன் தரத்தை தீர்மானிக்கும் மட்டத்துல இருக்குதோ அதன் அடிப்படையில அரிமரத்தை தரப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, இந்த அரிமரத்துல மொத்த கனவளவு, சும்மா சொல்றேனே, இந்த அரிமரத்தின் மொத்த கனவளவு நான் சும்மா சொல்றேன் 100 சென்டிமீட்டர் கனம்னு சொல்றேன், சும்மா சொல்றேன் 100 சென்டிமீட்டர் கனம். இந்த 100 சென்டிமீட்டர் கனத்துல சரியா 25 சென்டிமீட்டர் கன, சாரி, 75 சென்டிமீட்டர் கனமுள்ள கனவளவுள்ள, ஓகே, 75 சென்டிமீட்டர் கனம் கனவளவுள்ள அரிமரம் எங்களால பயன்படுத்தக்கூடிய மட்டத்துல இருக்குதா இருந்தா அது கிட்டத்தட்ட ஒரு அளவு நல்ல அரிமரம் தான், கிட்டத்தட்ட ஒரு நல்ல அரிமரம். ஆனா இதே 100 சென்டிமீட்டர் கனம் அரிமரத்துல சரியா எங்களால 40 அல்லது 30 சென்டிமீட்டர் கனம் அளவு, இதுதான் எப்படி 40 அல்லது 30 சென்டிமீட்டர் கனம் அல்ல அரிமரம் தான் எங்களால பயன்படுத்த முடியும். அந்த அளவு கனவளவு உள்ள அரிமரம் தான் எங்களால பயன்படுத்த முடியும்னா அந்த அரிமரம் பாத்தீங்களா இருந்தா டி டவுன் கிரேட்ல வரும் வரும். விளங்குதா? தரம் குறைவான அரிமரத்துக்குள்ள வரும். புரியுதா? அப்ப அதுல பல நல்லது விளைச்சல் முறைன்னு என்ன தெரியுமா? பழுதுகள் இல்லாம நல்ல நிலையில் உள்ள அரிமர கனவளவு எவ்வளவுன்னு சொல்லி பாக்குறது. விளங்குதா? அப்போ ஒரு அரிமர குற்றி எடுத்தீங்கன்னா அந்த அரிமர குற்றியோட கனவளவுல எத்தனை சதவீதமான அரிமரம் அதன் தரத்தை தீர்மானிக்கிற மட்டத்துல இருக்கு. மேக்சிமம் கிட்டத்தட்ட 75% மேல உள்ளது எல்லாமே பாத்தீங்களா இருந்தா நல்ல அரிமரம் தான். விளங்குதா? அப்படின்னா ஒரு மொத்த கனவளவுல 75% எங்களால பயன்படுத்தக்கூடியதா இருக்குதுன்னு வை. 75% அல்லது அதை விட கூடவா எங்களால பயன்படுத்தக்கூடியதா இருந்தா அது ஒரு நல்ல அரிமரம் தான். ஆனா 30% 40%க்கு கீழே அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்களா இருந்தா அந்த அரிமரத்தின் தரம் என்ன செய்யும்? குறையும். அப்ப நீ இந்த பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் எழுத தேவையில்லை. நீ தெரிஞ்சுக்கோ, பலன் விளைச்சல் முறை, பலன் அல்லது விளைச்சல் முறைன்றது பழுதுகளின்றி நல்ல நிலையில் உள்ள அரிமர கனவளவு எவ்வளவு என்பதே இம்முறையின் போது கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. எப்படி? பழுதுகளின்றி நல்ல நிலையில் உள்ள அரிமர கனவளவு எவ்வளவு என்பதே இம்முறையின் போது கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. அதாவது அரிமர குற்றியினது கனவளவெனது எத்தனை சதவீதமான அரிமரம் அதன் தரத்தை தீர்மானிக்கும் மட்டத்தில் காணப்படுகின்றது என்பதுதான் பலன் அல்லது விளைச்சல் முறை. 2வது வெட்டல் முறை. இது எப்படின்னா அறிந்த அரிமரத்துக்கு தான் இது பொருத்தமானது. அது என்ன அறிந்த அரிமரம்னா? வெட்டப்பட்ட அரிமரம். விளங்கதா? துண்டங்களாக வெட்டப்பட்ட அரிமரம் இருக்கு தெரியுமா? இப்படி வெட்டப்பட்ட அரிமரம், அந்த வெட்டப்பட்ட அரிமரங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இது பொருத்தமானது. இது என்னது அப்படின்னு கேட்டா, வெட்டல் முறையில அறிந்த மரத்தில்
சிறந்த முகப்பு கொண்ட பரப்பளவினது சதவீதமாக இது கணிக்கப்படும். அப்படின்னா ஒரு அரிமரத்தை வெட்டி வச்சிருக்கோம்னா அந்த அரிமரத்துல சர்ஃபேஸ் ஏரியாவை பார்ப்போம். சர்ஃபேஸ் ஏரியா, ஓகே, சர்ஃபேஸ் ஏரியாவை பார்ப்போம். இந்த சர்ஃபேஸ் ஏரியால எத்தனை பெர்சன்டேஜ் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, எப்படி இந்த சர்ஃபேஸ் ஏரியால எத்தனை பெர்சன்டேஜ் எங்களால பயன்படுத்தக்கூடியது, அதாவது நல்ல நிலையில இருக்குதோ, அதாவது சிறந்த முகப்பு கொண்டதாக காணப்படுதோ, விளங்குதா, அந்த அரிமரம் தரமான அரிமரமா இருக்கும். மேல என்ன பார்த்தோம், அந்த அரிமர குற்றிட கனவளவுல எவ்வளவு கனவளவு சரியா நல்ல நிலையில இருக்குதோ அதை தான் அந்த முறையில தரப்படுத்துறோம், பலன் விளைச்சல் முறையில. அடுத்தது வெட்டல் முறையில தரப்படுத்துறது என்னது, அறிந்த அரிமரத்துக்கு தான் இந்த வெட்டல் முறை யூஸ் பண்றோம். அது என்ன வெட்டல் முறைனா, அறிந்த மரத்தில் சிறந்த முகப்பு கொண்ட பரப்பளவினது சதவீதமாக இது கணிக்கப்படும். சிறந்த முகப்பு கொண்ட பரப்பளவினது சதவீதமாக கணிக்கப்படும். அப்படின்னா எவ்வளவு சேஃப் சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்னா மேற்பரப்பு தரமா இருக்குன்னு பார்த்து அதை கணிப்போம். அடுத்தது இழுவை வலிமை. இழுவை வலிமைன்றது இதுவும் அறிந்த மரத்துக்காக செய்யப்படுகின்ற மெத்தட். அப்ப மறந்துடா, இது ஒரு கேள்வியா வரும். அறிந்த அரிமரத்துக்காக, அதாவது வெட்டப்பட்ட அரிமரத்துக்காக செய்யப்படுற மெத்தட் என்னது, அரிமர தரப்படுத்தல் அடிப்படையான முறைகள் என்னது, வெட்டல் முறை, அடுத்தது அடுத்தது இழுவை முறை. இழுவை முறை. ஓகேயா, இந்த இழுவை முறைன்றது ஜஸ்ட் a minute. ஓகே, சரியா. இழுவை முறைன்றது எதுக்காக பயன்படுத்துறதுன்னா, அறிந்த அரிமரத்துக்காக, அறிந்த அரிமரத்தில் தரப்படுத்தலை மேற்கொள்றதுக்காக செய்யற முறை தான் இந்த இழுவை முறை. இப்ப மறந்துடாத, அரிமரம் தரப்படுத்தல் அடிப்படையான முறைகள்னு கேட்டாமா திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. 3 முறை இருக்கு: பலன் அல்லது விளைச்சல் முறை, வெட்டல் முறை, இழுவை முறை. இதுல உனக்கு தெரிஞ்சுக்கோ, அரிமரம் அறியாத, ஓகே, அறியாத அரிமரத்துக்கு நாங்க செய்யற தரப்படுத்தல் பத்தினா பலன் அல்லது விளைச்சல் முறை, மறந்துடாத. அறிந்த அரிமரத்துக்கு நாங்க செய்யற விளை தரப்படுத்தல் முறை என்னது, அரிமர தரப்படுத்தல் முறை என்னன்னு கேட்டா வெட்டல் முறையும் இழிவை முறையும். வெட்டல் முறை எப்படி செய்யறாங்க அப்படின்னா, அறிந்த மரத்துல சிறந்த முகப்பு கொண்ட பரப்பளவினது சதவீதமாக இந்த வெட்டல் முறையில கணிக்கிறாங்க. இழுவை முறையில அரிமரத்தின் பொருத்தப்பாடு எந்திரவியல் ரீதியில கணிக்கப்படும். அது எந்திரவியல் ரீதியில இன்ஜினியரிங் மெத்தட்ல கணிக்கப்படும். உதாரணத்துக்கு, அரிமரத்தை தரப்படுத்தும் போது ஒவ்வொரு அரிமரத்தின் துண்டத்திலையும் அதன் நீளம், அகலம், உயரம் சார்பாக, அப்படின்னா என்னதுமா, நீளம், அகலம், உயரம்னா அது என்ன சார்பாகமா, வெரி குட், அரிமரத்தின் கனவளவு சார்பாக அதுல இழுவை வலிமை, இழிவு வலிமை இல்ல இழுவை வலிமை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். விளங்குதா, அதில் அடங்கியிருக்க வேண்டிய இழுவை வலிமை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். விளங்குதா, இழுவை வலிமைன்றது அடங்கியிருக்க வேண்டிய ஆக குறைஞ்ச இழுவை வலிமை எவ்வளவு, விளங்குதா, ஆக குறைஞ்ச இழுவை வலிமை, இழுவை வலிமை என்ன அப்படின்னு சொல்லி கருத்தில் கொள்ளணும். அதன் இழுவை வலிமைனா, ஒரு அரிமரத்தை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இழுவை வலிமைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, இழுவை வலிமைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, ஞாபகம் வச்சிருக்கீங்களா, சொல்லி கொடுத்துருக்கேன் அரிமர வலிமையில. அதுல இழுவை வலிமை பாத்தீங்கன்னா ஆக குறைஞ்ச இழுவை வலிமை எவ்வளவுன்னு சொல்லி கருத்தில் கொள்ளணும். அது கருத்தில் கொள்றதுக்கு தான் என்ன செய்வாங்க, ஒரு அரிமரம் எடுத்துக்கிட்டாமா, அரிமரத்தை இரண்டு வெவ்வேறு பக்கத்துல இருந்து இழுக்கும் போது அந்த அரிமரம் எதுக்கு எதிர்ப்பு தன்மையை காட்டணும், இழுவைக்கு எதிர்ப்பு தன்மையை காட்டணும். அப்படிப்பட்ட அரிமரத்தை தான் நாங்க இழுவை முறையில பாத்தீங்களா இருந்தா தரப்படுத்துவோம். அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அரிமரத்தை தரப்படுத்துற அடிப்படையான முறைகள் கேட்டா 3 முறை: பலன் அல்லது விளைச்சல் முறை, வெட்டல் முறை, இழுவை முறை. இப்ப சொல்லு, அறியாத அரிமரம், எப்படி, நிலத்துடன் இணைஞ்ச ஒரு அரிமரம், அந்த அரிமரத்தின் தரப்படுத்தலுக்கு நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, விளைச்சல் முறை. விளைச்சல் முறை, பலன் அல்லது விளைச்சல் முறை. அறிந்த அரிமரத்துக்கு நீ செய்யற தரப்படுத்தல் முறை
வெட்டல் முறை அல்லது வெட்டல் முறை இழுவை முறை. வெட்டல் முறை அல்லது இழுவை முறை. ஓகே, இப்ப சொல்லு. இப்ப நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப சொல்லு, இந்த அரிமர தரப்படுத்தல்ல அடிப்படையான முறைகள் 3 இருக்கு தானே? இந்த 3ல, ஓகே நல்லா கவனிச்சுக்கோ, இந்த 3ல அரிமரம் வெட்டப்பட்ட ஒரு அரிமரத்தின் சிறந்த முகப்பு கொண்ட பரப்பளவினது சதவீதமாக நாங்க கணிக்கிறது எந்த முறை? வெட்டல் முறை. வெட்டல் முறையில. அதே அரிமரத்தின் ஒரு அரிமர குற்றியின் கனவளவினது எத்தனை சதவீதமான அரிமரமானது தரத்தை தீர்மானிக்கும் மட்டத்தில் இருக்குதோ அதன் அடிப்படையில கணிக்கிறது பலன் அல்லது விளைச்சல். பலன் அல்லது விளைச்சல் முறை. அதே மாதிரி ஒரு அறிந்த அரிமரத்தில் எந்திரவியல் ரீதியில, எப்படி எந்திரவியல் ரீதியில அரிமரத்துண்டின் நீளம், அகலம், உயரம் என்பவற்றுக்கு அமைய அந்த அரிமரத்தில் அடங்கியிருக்க வேண்டிய இழுவை வலிமையின் அளவை கருத்தில் கொண்டு செய்யற முறைக்கு பேர் என்ன? இழுவை முறை. இழுவை முறை. இது மறந்துடாத. இதுதான் அரிமர தரப்படுத்தல அடிப்படையான முறைகள். இது 3 கட்டாயம் நீ தெரிஞ்சிருக்கணுமா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், எக்ஸாமுக்கு வரும். அடுத்தது, தண்டில் உள்ள மேற்பரப்பு பழுதுகளுக்கு ஒரு 3 உதாரணம் சொல்லு. என்னென்ன மேற்பரப்பு பழுதுகள் இருக்கும் தண்டில் உள்ள மேற்பரப்பு பழுதுகள்? முடிச்சுக்கள், உனக்கு முடிச்சுக்களுக்கு இடையில இடைவெளி, பிளவு, வெடிப்பு. ஈஸியானதை சொல்லு, தெளிவான இம்பாக். ஓகேயா? அதே மாதிரி வேற என்ன இருக்கலாம்? வேற என்ன பழுதுகள் இருக்கலாம் அரிமரத்துல? வேற என்ன பழுதுகள் இருக்கலாம் அரிமரத்துல? குண்டூசி முனை அளவு துளைகள், நடுத்தரளவு துளைகள் காணப்படலாம். ஓகே, அப்ப பழுதுகளை தாக்கத்தை அலைந்தறிவதற்கு பயன்படுத்தக்கூடிய அலகுகள் என்னென்ன அலகுகள் பயன்படுத்துறீங்க? பழுதுகளோட தாக்கத்தை அறியறதுக்கு தரம் தரம் மொழிகள், தரம் மொழிகள். ஓகே, ஸ்டாண்டர்ட் நோட்ஸ். அடுத்தது ஸ்டாண்டர்ட் வளைவுகள். ஓகே, பெண்டு. அடுத்தது அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஓல்ஸ். ஓகேயா? தரம் துளைகள். வெரி குட். தரம் துளைகளுக்கு கொடுக்குற அலகுகளோட எண்ணிக்கை என்ன, எவ்வளவு? அரை. அரை. இப்ப சொல்லுங்க, அரிமரத்தின் தர பண்புகள் அல்லது தர நியமங்களை தீர்மானிக்கிற காரணிகள். முதலாவது அரிமர குற்றிண்ட நீளம், நீளம். அடுத்து அரிமர குற்றிண்ட சுற்றளவு, அடுத்து அரிமர குற்றில உள்ள பழுதுகள். பழுதுகள். இப்ப நான் கேட்பாங்க உங்களுக்கு கேள்வி, பழுதுகள் அடிப்படையில அரிமரத்தின் விலை தீர்மானிக்கப்படுதான்னு கேட்டா இல்ல. அரிமரத்தின் விலையை தீர்மானிக்கும் போது பழுதுகளோ பண்புகளோ தீர்மானிக்கப்பட கவனத்தில் கொள்ள மாட்டாங்க. எதை கவனத்தில் கொள்ளுவாங்க அரிமரத்தின் விலையை தீர்மானிக்கிறதுல? அரிமர விளைச்சல், தாவர இனங்கள், தண்டிண்ட சுற்றளவு. சுற்றளவு. மறந்துடாது. அடுத்தது, அரிமர தரப்படுத்தல்ட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்ல கேட்டா இதை தெரிஞ்சிருக்கணும். இதோட பாத்தீங்கன்னா அரிமர இது முடியுது. ஓகேயா? அரிமரத்தின் தரப்படுத்தல்ன்றது முடியுது. சரியா? அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இந்த கணக்குகளை நாங்க செஞ்சு பார்ப்போம். செஞ்சு இந்த கணக்குகளை முடிச்சிரும். ஓகே, இன்னொரு 2 கிளாஸஸ்ல இது முடிஞ்சிடும் எப்படியுமே இந்த பாடம். ஓகே, இந்த 2-3 கிளாஸஸ்ல முடிஞ்சிடும் இந்த பாடம். ஓகே, சரி. ஓகே, ஸோ கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க படிச்சதை. சரிதானே? ஸோ பாஸ் பேப்பர்ல இது எந்த வருஷம் பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கிட்டத்துல நான் பார்த்தேன், 2023 நினைக்கிறேன். எடு பார்ப்போம். பாஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோ. பாஸ் பேப்பர்ஸ் செஞ்சு பார்த்துட்டு போயிடுவோம். விளங்குதான் உனக்கு எந்த அளவுல கேள்வி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வேற எதுவும் இப்ப இந்த கேள்வி, இந்த அரிமர தரப்படுத்தல் சம்பந்தப்படுத்தி வேற எங்கேயாவது கேள்வி பார்த்தியா நீ? பார்த்தீங்கன்னா சொல்லு. யாருக்கு கேள்வியை பாரு, இங்க பாரு. நான் சொன்ன 2023 வந்துருந்துச்சு, நான் பார்த்தேன். இங்க பாரு கேள்விய. மரங்களை தரப்படுத்தல் அரிமரங்களின் பெருமதியை தீர்மானிக்கும் ஒரு பிரதான காரணியாகும். மரங்களை வகைப்படுத்தும் போது பயன்படுத்தும் பிரதான 2 நியமங்களை குறிப்பிடுக. எப்படி? மரங்களை வகைப்படுத்தும் போது பயன்படுத்தும் பிரதான 2 நியமங்களை குறிப்பிடுக. என்னென்ன நியமங்கள்? என்ன நியமங்கள் பயன்படுத்துறது? மரங்களை வகைப்படுத்தும் போதுன்னா தரப்படுத்தும் போது பயன்படுத்துற பிரதான 2 நியமங்கள் என்னன்னு கேட்டிருக்கு. என்னென்ன?
இப்பதானே பார்த்தோம். தண்டு அரிமரத்தண்டின் நீளம், தண்டின் சுற்றளவு, தண்டின் இரு முனைகளில் உள்ள பழுதுகள். என்னென்ன பழுதுகள்? குண்டூசி முனையளவு துளைகள். அதே மாதிரி சரி, தண்டின் இரு முனைகளில் உள்ள பழுதுகள்னா தண்டின் அந்தங்களில் உள்ள பழுதுகள். விளங்குதா? அடுத்து தண்டின் மேற்பரப்பில் உள்ள பழுதுகள், அடுத்து தண்டின் வடிவத்தில் உள்ள பழுதுகள். அப்ப என்னென்ன அரிமரத்தை தரப்படுத்தும் போது பார்த்தோம்? அரிமரத்தண்டின் நீளம், அதன் சுற்றளவு, அடுத்து தண்டின் இரு முனைவுகளில் உள்ள பழுதுகள், மேற்பரப்பில் உள்ள பழுதுகள், வடிவத்தில் உள்ள பழுதுகள். ஓகேயா? இது மறந்துடாது. அடுத்த, விறகாக பயன்படுத்தும் மரங்களின் தரம் யாது அப்படின்னு கொடுத்திருக்கு. எது? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? மரக்குற்றி இல மரக்கு நம்பர், மரக்குற்றி இல நம்பர் 2 விட கீழே. குறைவானது. கீழானது, அல்லது C50 விட, C50 விட குறைவானது. குறைவானது. அப்படின்னா என்னது? மரக்குற்றி இல நம்பர் 2க்கு என்ன எழுத்து? C50. அப்ப மரக்குற்றி இல நம்பர் 1க்கு என்ன எழுத்து? மரக்குற்றி 40. இல நம்பர் 1க்கு ஏனா நான் கேட்ட கேள்வி. மரக்குற்றியின் இல உயர்தரம் உள்ள நான் சொல்லலையே. மரக்குற்றி இல நம்பர் 1க்கு இருபது. C20. உயரிய தரம் உள்ள மரக்குற்றி இல நம்பர் 1க்கு A40. A40. உயரிய தரம் உள்ள மரக்குற்றி இல நம்பர் 2க்கு இருபது. A20. சரி, இதுல இந்த A40, A20, C50, C20 இதெல்லாம் வருது தானே? இதைத்தான் உங்களோட பிராக்டிக்கல் கைடை கொஞ்சம் எடுங்க. பிராக்டிக்கல் கைடு எடுத்து சரியா ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்கான். அந்த சார்ட் உங்களுக்கு பெருசா தேவையில்ல, ஆனால் ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்கான். அந்த சார்ட்டை சரியா அவன் தெளிவா அந்த சார்ட்ல தெளிவா கொடுத்துருக்கான். ஒரு விஷயம் என்னதுன்னா, அந்த அரிமர குற்றிகளை எப்படி வகைப்படுத்துறாங்க, தரப்படுத்துறாங்கன்றத தெளிவா ஒன்று கொடுத்துருக்கான். இந்த இதை பாரு, இப்ப நான் காட்டுறேன் உனக்கு. இந்த இருக்கு, இந்த சார்ட்டை பாரு. ஓகே, இந்த சார்ட்டை பாரு. ஓகே, இதுதான் இந்த சார்ட். ஓகேயா? இங்க பாரு, விளங்குதா அந்த சார்ட்? அப்ப அரிமரத்தை தரப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு இங்க பாருங்க. நாங்க பார்த்தது எல்லாமே கொடுத்துருக்கான் பாரு. விளங்குதா? நாங்க பார்த்த எல்லாமே கொடுத்துருக்கான் இதுல பாரு. நீளம், சுற்றளவு, குற்றியின் வடிவ குறைகள், வெட்டு, வடிவம், நேரிய தன்மை, சீரமைப்பு, இதெல்லாமே கொடுத்துருக்கான். மரச்சீரமைப்பு எல்லாமே கொடுத்துருக்கான் அதுல. விளங்குதா? இங்க பாரு, இல நம்பர் 1க்கு எப்படி இருக்கணும், லென்த் எவ்வளவு இருக்கணும், விளங்குதா? அரிமரண்ட சுற்றளவு எப்படி இருக்கணும், எல்லாமே கொடுத்துருக்கான். இதுல கடைசி பாயிண்ட பாரு. உயர்தர அரிமர குற்றிட விளைச்சல், பலன் விளைச்சல் முறைன்னு சொல்றாங்க. எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்திருக்கு பாரு. குறைந்தபட்சம் எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்திருக்கு பலன் விளைச்சல்? 70%. இத நோட் பண்ணிக்கோ. இத நோட் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு இத நோட் பண்ணிக்கோ. இத நோட் பண்ணிக்கோ. குறைந்தபட்சம் 70% என்னது? பலன் விளைச்சல். பலன் விளைச்சல்னா என்ன சொல்லி கொடுத்தேன்னா, பெறத்தக்க பழுதுகள் இல்லாத அரிமரத்தின் அளவு. பெறத்தக்க பழுதுகள் இல்லாத அரிமரத்தின் அளவு எவ்வளவு? 70% இருந்தா கிரேட் 1. விளங்குதா? அப்ப ஹையர் கிரேட் 2. ஓகேயா? ரெண்டாவது இல நம்பர் 2. விளங்குதா? அதுக்கு என்னது? குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம்? 60. 60. ஓகேயா? அடுத்தது இதுக்கு எவ்வளவு? குறைந்தபட்சம் எத்தனை? ஸ்டாண்டர்டுக்கு பி தரக்கொட்டிருக்கு. குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் எவ்வளவு? 50. 50. மரக்குற்றி இல நம்பர் 1க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க குறைந்தபட்சம்? 40. 40. மரக்குற்றி இல நம்பர் 2க்கு, இது இல நம்பர் 2ன்னு வரணும். இல நம்பர் 2க்கு குறைந்தபட்சம் எவ்வளவு? 30. 30. சரி, அப்ப இது ஈஸியா நீ எழுதலாம். அப்ப இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா இருந்தா போதும். ஓகே, இதை மட்டும் நீ மெயினா தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா இருந்தா போதும். சோ அப்ப அதுல இங்க பாரு கொடுத்திருக்கா, அனுமானிக்கக்கூடிய வழங்கக்கூடிய தரங்கள். A40ன்றது கிரேட் 1 உயரிய தரம் உள்ள மரக்குற்றி A1. சரி, A40னா கிரேட் 1 உயரிய தரம் உள்ள மரக்குற்றி கிரேட் 1. அதே மாதிரி உயரிய தரம் உள்ள மரக்குற்றி கிரேட் 2க்கு A20.
நியமமான தரக்குற்றிக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பி தரக்குற்றி. இல என்னது மரக்குற்றி இல நம்பர் 1க்கு பாத்தீங்கன்னா C20. மரக்குற்றி இல நம்பர் 2க்கு பத்தியா இருந்துச்சுன்னா ஓகேயா C50. இப்ப சொல்லு A40க்கு பலன் விளைச்சல் எவ்வளவு? 70. A20க்கு பலன் விளைச்சல் எவ்வளவு? 60. 60. பி தரமுள்ள மரக்குற்றிக்கு ஸ்டாண்டர்டுக்கு 50. சி இதுக்கு சிக்கு 40. C1க்கு ஓகேயா C50க்கு 30. 30 விட குறைஞ்சாதான் அது என்னதுக்கு எடுப்போம் நாங்க. விறகு. ம் விறகுகள். புரியுதா உனக்கு? புரியுதா உனக்கு? ஓ சார். ஓகே, இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ போதும். ஓகேயா சரிதானே? ஓகே, அப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மெயினானது. அடுத்தது அரிமரத்தின் விலையை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துற 3 காரணி சொல்லு. அரிமரத்தின் விலையை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துற 3 காரணி. அரிமர விளைச்சல், தாவரவினம், தாவரம், ம் சுற்றளவு. தாண்டின் சுற்றளவு. வெரி குட், அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த கணக்குகளை பார்ப்போம், கல்குலேஷன்ஸை பார்ப்போம். ஓகே, ஸோ ஓகே பாய். இனி நாங்கள் வியாழக்கிழமை சந்திப்போம். ஓகேயா? வியாழக்கிழமை மார்னிங் தெரியும் தானே? தேங்க்யூ. ஓகேயா? கல்குலேஷன் பார்ட் இருக்கு. ஓகே, ரெடி ஆகிக்கோ. ஓகே, சரி, பாய்.